வசந்த மண்டபத்தில் இப்பொழுது பிரதம சிவாச்சாரியார் அவர்கள் மிகவும் அழகாகவும் அந்த அறத்துடனும் தனக்கு உரிய அந்த தனித்துவமாக இந்த ஆலயத்தினுடைய பிரதானமான குருக்கள் ஈஸ்வர குருக்களை அவர்கள் அங்கே ஆராதனை சிறப்பாக நடைபெறுகிறது. அதே நேரத்திலே அங்கே இசை ஆராதனையும் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிற காட்சியினை நான் இங்கே நேரடியாக உங்களுக்கு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். அங்கே அழகாக சாமரைகள் வீசப்படுகின்றன, சாத்துப்படிகள் நிறைவாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன, இசை மலை பொழிகிறது. அங்கே நாங்கள் வெளிப்புறத்திலே பார்க்கிற பொழுது காரைநகரில் இன்றைக்கு கார்காலமாகத்தான் தொடர்ந்தும் இருக்கிறது. உண்மையிலே இந்த திருவிழா ஆரம்பித்த நாளிலே இருந்தே இந்த காரைநகர் கார்காலமாகவே காணப்படுகிறது. சூரியனுடைய கிரகணங்கள் சற்று ஓய்ந்து எங்களுடைய வர்ண பகவானுடைய மலைக்கோலம் எங்களை பாதிக்காத வகையிலே மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கள வேனிலும் மூசு வண்டுரை பொய்கையுமாக இந்த காரைநகரும் எங்களுடைய ஈழத்து சிதம்பரமும் என்று காணப்படுகிறது. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கள வேனிலும் மூசு வண்டுரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்த இணையடி நிழலை என்று கூறுவது போல எம்பெருமானுடைய பாதங்கள், அந்த பாதங்களையே நாங்கள் பற்றி பிடித்துக் கொள்வோம். இந்த வசந்த மண்டபத்திலே இன்றைய 7ஆம் நாளிலே மிகவும் அழகாக அங்கே சாத்துப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தா மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துவையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அன்னே நிலலாமோ என்று அந்த இறைவனுடைய பாதங்களை எங்களுடைய நாயன்மார்கள் பாடியது போல இங்கே இருக்கக்கூடிய அடியவர்கள் எல்லாம் மிகவும் சிறப்பான முறையிலே அந்த வசந்த மண்டபத்திலே அமர்ந்திருந்து அங்கே நடைபெறுகின்ற அந்த கிரியைகளை நாங்கள் தொடர்ந்து நேரடியாக உங்களுக்கு ஒளிபரப்பு செய்கிறோம். இப்பொழுது வசந்த மண்டபத்திலே நடைபெறுகின்ற கிரியைகளினுடைய நேரடி ஒளிபரப்பை நாங்கள் நேரடியாக தருகின்றோம். Oh
गंगाधरं दशभुजं सर्वाभरणभूषितं नीलग्रीवं ससाङ्गं नागयज्ञोपवीदिनम् कमण्डलवक्षसूद्रानं दारिणं शूलपाणिनं वृषस्कन्धसमारूढं उमा देकार्ततारणम् उमा देकार्ततारणम् अमृतेनाप्लुतं सान्दं दिव्यभोगयोगसमन्वितम् ॐ सुन्दरेश्वराय नमः। ॐ नमो ग्रण्यभागवे सेनान्ये दिशाञ्जपदये नमो 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 नमः। ॐ वृषेभ्यो गरिषेभ्यो पशूनां पदये नमो 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 नमः। ॐ सन्दिञ्जराय दुषीमदे सद्यानां पतीनां पदये नमो 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 नमः। ॐ दिव्यादिने अन्नानां पदये नमो 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 नमः। ॐ करिकेशायोपवीदिने पुष्टानां पदये नमो 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 नमः। ॐ भवस्य गेद्याय जगदां पदये नमो 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 नमः। ॐ तिण्णपुरक्षेत्राणां पदये नमो 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 नमः। ॐ रोगिदास्तपदये नमो 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 नमः। ॐ अभयवरदधारणे स्वर्णकिरीट अलङ्कारभूषिता वरद वरद अभय अभयधारण महामहादेव देव शम्भो सुन्दरेश्वर स्वामिने नमो 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 नमः। कुङ्कुमविलेपनाम् अलिकचुम्बिकस्तूरिकाम् समन्तगदिदीक्षणाम् सरजचापपासाङ्कुशाम् अशेषजनमोगिनीम् अरुणमाल्यभूषाम्बराम् जपा कुसुमभासुराम् जपविदौ स्मरेत् सौन्दराम्बिकाम्।
श्रीमात्रे नमः। ॐ श्रीमहाराज्ञै नमः। ॐ चिदग्निकुण्डसम्भूतायै नमः। ॐ देवकार्यसमुद्यतायै नमः। ॐ निजारूणप्रभापूर मज्जब्रह्माण्डमण्डलायै नमः। ॐ शम्भकाशोकपुन्नाग सौगन्धिकलसत्कजायै नमः। ॐ निजारूणप्रभापूर मज्जब्रह्माण्डमण्डलायै नमः। ॐ शम्भकाशोकपुन्नाग सौगन्धिकलसत्कजायै नमः। ॐ मुखचन्द्रकलङ्काभ मृगनाभिविशेषकायै नमः। ॐ वदनस्मरमाङ्गल्य गृहतोरणचिल्लिकायै नमः। ॐ ऐं ह्रीं श्रीं सौन्दराम्बिकायै नमो नमः। ஞானாவரதம் பரமபதீஸ்வரேசம் நா 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 நானாதூது பிரதம பிரதம व्योमिन् व्योमिन् व्यापिन् व्यापिन् नमः शिवाय शंकराय सुंदरवदनाय जोपां पुष्पं पुष्पवान् प्रजावान् पशुमान् भवदे चन्द्रमापा अपां पुष्पं पुष्पवान् प्रजावान् पशुमान् भवते जय एवं वेता जोपाम् आयतनं वेत आयतनवान् भवते धन्मगेशाय विद्महे वाक्तसुग्धाय धीमहि धन्नः शिव प्रचोदयात्। हरि ओम लंगादुबीबे वीणा बाणमगद्देगे कारै नगर दिव्य इंद्रलोकादि भावना प्रदेशे इंद्र अग्नि यम निरुदि वर्ण वायु कुबेर महा अष्टदिक्पालक वंदित निरंतर वंदित सुंदर धरावतांबुज
குஞ்சித வாத நர்த்தனா சகிதசனா ஹரிகர புத்திர சமேத மகா பதி நிவாச திண்ணபுரம் இதி நாம்னாம் புண்ணியக்ஷேத்ரே விராஜமானஸ்ய அகில ஜராஜர பஞ்ச கிருத்ய காரணஸ்ய பிரபோ சம்போ நம சிவாய ஹர ஹராத்மனே ஸ்ரீ சௌந்தராம்பா தேவி சமேதர அனுஷ்டித மங்களம் மகாவைபவ திருவம்பாவை சப்தமதின மாத்யானீக வசந்த மண்டப கோலாகலாங்கம் மத்திய அர்ச்சனாந்தம் திவ்ய புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி. पुरोगीतं यज्ञस्य देव मृत्युजं पिदात् प्रार्पयत् श्रेष्ठतमाय कर्मणे अग्नहायागि बीथय घृणाडो गव्यतातय निघोधा सुस्ति बर्गषि षण्णो देवीरभिष्ठय आपो भवन्ति बीतय संयोरभिष्टबन्धुनः हरिः ओम कृष्ण करोति करोति कृष्ण कृष्ण करोति कल्याणं कल्याणं करोति कृष्ण कृष्ण करोति कल्याणं करोति कल्याणं कल्याणं करोति करोति कल्याणं कंस कंस कल्याणं करोति करोति कल्याणं कंसाः कल्याणं कंस कंस कल्याणं कल्याणं कंस कुंजल कुंजल कंस कल्याणं कल्याणं कंस कुंजलाः कंस कुंजल कुंजल कंस कंस कुंजल केसरी केसरी कुंजल कंस कंस कुंजल केसरी कुंजल केसरी केसरी कुंजल कुंजल केसरी केसरी ते केसरी कालम दे जल जल घालम दे जल घल्लोल घल्लोल जल घालम दे जल घल्लोला जल घल्लोल घल्लोल जल जल घल्लोल घोला गल घल्लोल जल जल घल्लोल गोला गल गोला गल कुतूहली कुतूहली घोदा गल घोला गल कुतूहली कुतूहली ते कुतूहली ओम
ब्रह्ममुरारिसुराचिदलिङ्गं निर्मलपाजितशोभितलिङ्गम् जन्मयतोग्गविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवमुनि प्रवराजितलिङ्गं कामकतं करुणागरलिङ्गं रावणदर्पविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सर्वसुगन्धसुलेपितलिङ्गं बुद्धिविवर्धनकारणलिङ्गम् सीतशुरासुरवन्दितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् हेममगामणिपूजितलिङ्गं पणिपतिकारचोचापितलिङ्गं आज्ञकोणाज्ञविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् चन्दनकुङ्कुमलेपितलिङ्गं पङ्कजकारचुतोपितलिङ्गम् सञ्चितपापविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवकणापितचेपितलिङ्गं पावैपतिविरेपचलिङ्गं दिनकरकोटिसमप्रभलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् अष्टतलोपरिवेष्टितलिङ्गं सर्वशमोद्भवकारणलिङ्गम् आटदरेन्द्रविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् लिङ्गाष्टकम् इदं पुण्यं यत्पडेक्षितौ सन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सगमोददे லிங்காஷ்டகம் இதனை சொல்லிடக் கேட்டவர் அத்தனை பேருமே சிவசந்நிதியில் சிவசாயுச்சியம் பெற்றிடுவர். ஹரி ஓம். ஓம் ராஜா தர்மபதி சுசரிதாः भूचासन सज्जनाः आशीर्वादमहं करोमि विदुषां कैवल्यतं मङ्गलम्. अपुत्राः पुत्रिणः सन्तु पौत्रिणः अथना सदना सन्तु जीवन्तु शरदस्तदम्. भगवत्यो नमः. भगवन् भगवत्कृपयाः स्वस्तिमन्त्रार्थाः सद्याः सबलाः सन्तति भवन्ताः महान्ताः अनुगृह्णन्तु. वेदोक्तं दीर्घम् आयुष्यं भूयाद्विभवन्तः महान्ताः अनुगृह्णन्तु. अस्य देवदेवस्य महादेवस्य श्रीमद्गङ्गापुर्याम् उत्तरदिग्बाहे वीणागानमगत्येशे कारेवानगरे तिण्णपुदम् इति नामाङ्कित प्रसिद्ध पुण्यक्षेत्रे ईळत्तु चिदम्बरम् इति द्राविडभाषाणां समलङ्कृत वैभवक्षेत्रे निवासभूतस्य विधिमधुमदन सतमह निखिल मुरवरपत विभवहरण भरण चन्द्र निचन्द्र स्वतन्त्र स्वान्त संकल्पस्य
ಮಂತ್ರ ಪಥ ವರ್ಣತತ್ವ ಕಲತ್ವ ಷಡತ್ವಮೂರ್ತಿ ಸಂದೃಶ್ಯಮಾನ ಬಿಂದುಮತ್ಯವರ್ತಿತ ಕೃಷಾಣ ಮಂಡಲ ಸುಂದರ ಮಂತ್ರಾಭ್ಯಂತರ ನಿರಂತರ ಮಾಣಿಕ್ಯ ದೀವಸ್ಯ ಪಂಚವಿಂಶತಿ ಆಗಮೈಃ ಸಂಸ್ಥೂಯಮಾನ ಪಾದಾರವಿಂದ ಜುಗಳಸ್ಯ ಚೌರಾದಿ ಷಂಡಪರ್ಯಂತ ಸಮಸ್ತ ದೇವತಾನಾಂ ವಂದಿತಸ್ಯ ಅಕಾರ ಉಕಾರ ಮಕಾರ ಓಂಕಾರ ಪ್ರಣವಸ್ವ ರೂಪಸ್ಯ ಶ್ರೀ ಸೌಂದರಾಂಬಿಕಾದೇವಿ ಸಮೇತ ಸುಂದರೇಶ್ವರ ಸ್ವಾಮಿನಸ್ಯ ಅನುಷ್ಠಿತಮಿದಂ ಆದ್ರಾದರ್ಶನ ಸಪ್ತಮ ದಿವಸ ಮಾಧ್ಯಾಹ್ನಿಕ ವಿಶೇಷ ವಸಂತ ಮಂಟಪ ಪೂಜಾ ಮಧ್ಯೆ ಸಂಭಾವಿದೆ ಮಂತ್ರಲೋಭೆ ತಂತ್ರಲೋಭೆ ದ್ರವ್ಯಲೋಭೆ ಶ್ರದ್ಧಾಲೋಭೆ ಕಾಲಲೋಭೆ ನಿಯಮಲೋಭೆ ಸರ್ವೇಪಿ ಸದ್ಯಂ ಯಥೋಕ್ತಂ ಯಥಾ ಸಹಸ್ರಾನುಷ್ಠಿತಂ ಶಾಂಗಂ ಶಗುನಂ ಅಧಿಜನಂ ಅಚ್ಚಿತ್ರಂ ಸುಪದಂ ಸುಗದಂ ದತ್ತತ್ಪಡನಂ ಶ್ರೀ ಸುಂದರೇಶ್ವರ ಪ್ರೀತಿಕರಂಚ ಭೂಜಾದಿವಂತಹ ಮಹಾಂತಹ ಅನುಗೃಣಂದು ಅಸ್ಮಿನ್ ದಿನೇ ಉಭಯಕರ್ತॄಣಾಂ ಶಿವಗೋತ್ರೋದ್ಭವಾನಾಂ ಶುಭನಕ್ಷತ್ರೇ ವೈದ್ಯಲಿಂಗನ್ ನಾಮಧೇಯ ಕುಟುಂಬಾನಾಂ ಶುಭನಕ್ಷತ್ರೇ ರಾಜಶೇಖರನ್ ನಾಮಧೇಯ ಕುಟುಂಬಾನಾಂ ಶ್ರವಣನಕ್ಷತ್ರೇ ಕುಲಶೇಖರನ್ ನಾಮಧೇಯ ಕುಟುಂಬಾನಾಂ ಮೂಲನಕ್ಷತ್ರೇ ರಾಜದುರಿ ನಾಮಧೇಯ ಸ್ವಾಧೀನಕ್ಷತ್ರೇ ಧರ್ಮರಾಜ ನಾಮಧೇಯ ರೇವತಿ ನಕ್ಷತ್ರೇ ಸುಂದರಾಂಬಾಳ್ ನಾಮ್ನ್ಯಾಃ ತ್ರವಿಟ್ಟಾ ನಕ್ಷತ್ರೇ ಪ್ರಣವರಾಜ್ ನಾಮಧೇಯ ವಿಶಾಖಾ ನಕ್ಷತ್ರೇ ಧನುಜಾ ನಾಮ್ನ್ಯಾಃ ಶುಭನಕ್ಷತ್ರೇ ಶಿವಕುಮಾರ ನಾಮಧೇಯ ಶುಭನಕ್ಷತ್ರೇ ತ್ರಿನಾವಕರ್ಷ ನಾಮಧೇಯ ಶುಭನಕ್ಷತ್ರೇ ಷಣ್ಮುಖನಾಥನ್ ನಾಮಧೇಯ ಶುಭನಕ್ಷತ್ರೇ ಅವಧಲಿಂಗನ್ ನಾಮಧೇಯ ಶುಭನಕ್ಷತ್ರೇ ಶಿವಸುಬ್ರಹ್ಮಣ್ಯಂ ನಾಮಧೇಯ ಕುಟುಂಬಾನಾಂ ಪೂರ್ವಗುಣನಕ್ಷತ್ರೇ ಶಿವರಾಮಲಿಂಗನ್ ನಾಮಧೇಯ ಕುಟುಂಬಾನಾಂ ಶುಭನಕ್ಷತ್ರೇ ರಂಗರಾಜ ನಾಮಧೇಯ ಕುಟುಂಬಸ್ಯ ಶ್ರವಣನಕ್ಷತ್ರೇ ಕುಲಶೇಖರನ್ ನಾಮಧೇಯ ಕುಟುಂಬಾನಾಂ ಪೂರ್ವಗುಣನಕ್ಷತ್ರೇ ಜಯಹಾನನ್ ನಾಮಧೇಯ ಕುಟುಂಬಸ್ಯ ಆಶೇಷ ನಕ್ಷತ್ರೇ ಜೀವಕನ್ ನಾಮಧೇಯ ಕುಟುಂಬಾನಾಂ ಪೂರಾಷಾಢ ನಕ್ಷತ್ರೇ ಜಯರಾಜ್ ನಾಮಧೇಯ ಕುಟುಂಬಾನಾಂ ಸ್ವಾಧಿ ನಕ್ಷತ್ರೇ ಅರಂಧವನಾಥನ್ ನಾಮಧೇಯ ಕುಟುಂಬಾನಾಂ ತೇಷಾಂ ಚಕ ಕುಟುಂಬಾನಾಂ ಶುಭನಕ್ಷತ್ರೇ ಶುಭರಾಸೋಜಾತಸ್ಯ ದೇವರಾಜ ನಾಮಧೇಯ ಕುಟುಂಬಾನಾಂ ತೇಷಾಂ ಚಕ ಕುಟುಂಬಾನಾಂ ಸೇಮಸ್ಥೈರ್ಯ ವೀರ್ಯವಿಜಯ ಆಯುರಾರೋಗ್ಯ ಐಶ್ವರ್ಯ ಔದಾರ್ಯ ವಾಂಗ್ಮಾಧುರ್ಯ ಚಾತುರ್ಯ ಧೈರ್ಯ ವೀರ್ಯಾದೀನಾಂ ಸಮೃದ್ಧಿ ಸೌಶೀಲ್ಯ ಸೌಲಭ್ಯ ಸೌಮಿಕ್ಯ ಸೌಶ್ರಯ ಸೌಜನ್ಯ ಸಂತೋಷಕರ ಪ್ರಾಪ್ತಿ ಸೂರ್ಯೇವ ದೇಯ ಸಮೃದ್ಧಿ ಚಂದ್ರೈವ ಕಲಾಭಿವೃದ್ಧಿ ಕುಬೇರೈವ ಐಶ್ವರ್ಯಾವಾಪ್ತಿ ವ್ಯವಸಾಯದ್ವಾರೆ ವ್ಯಾಪಾರದ್ವಾರೆ ಉದ್ಯೋಗದ್ವಾರೆ ಧರ್ಮಮಾರ್ಗೇಣ ಕೋಟಿ ಕೋಟಿ ಸಹಸ್ರ ಕೋಟಿ ಲಾಭಕರ ಸಿದ್ಧಿ ಅನುಷ್ಠೀಯಮಾನ ಸಮಸ್ತ ನ್ಯಾಯಕಾರ್ಯೇಷು ಜಯಹರ ಲಾಭಕರ ಕೀರ್ತಿಕರ ಶುಭಕರ ಸಿದ್ಧಿಚ್ಚ ಭೂಜಾದಿವಂತಹ ಮಹಾಂತಹ ಅನುಗೃಣಂದು ಅಸ್ಯ ದೇವದೇವಸ್ಯ ಮಹಾದೇವಸ್ಯ ಸೌಂದರಾಂಬಿಕಾದೇವಿ ಸಮೇತ ಸುಂದರೇಶ್ವರ ಸ್ವಾಮಿನಸ್ಯ ದರ್ಶನಾರ್ಥಂ ಆಗತಾನಾಂ ಸಮಸ್ತ ಭಕ್ತಜನಾನಾಂ ಸೌಂದರಾಂಬಿಕಾದೇವಿ ಸಮೇತ ಸುಂದರೇಶ್ವರ ಸ್ವಾಮಿನಸ್ಯ ಉತ್ಸವಾರ್ಥಂ ಭಾರತದೇಶಾತ್ ಆಗತಾನಾಂ ಬೇರಿ ವಾದ್ಯಕಾರಕಾಣಾಂ ಅಸ್ಮಿನ್ ಲಂಕಾದ್ವೀಪೆ ವೀಣಾಗಾನಮಹೋತ್ಸೇತ್ರೆ ನಿವಾಸಸ್ಯ ಪ್ರಸಿದ್ಧ ನಾದಸ್ವರ ಕಾರಕಾಣಾಂ ಸುಸ್ವರ ನಿಪುಟೀಕೃತ ಭುಜಾದಿವಂತಹ ಮಹಾಂತಹ ಅನುಗೃಣಂದು ಅಸ್ಯ ದೇವದೇವಸ್ಯ ಮಹಾದೇವಸ್ಯ ಸೌಂದರಾಂಬಿಕಾದೇವಿ ಸುಂದರೇಶ್ವರ ಸ್ವಾಮಿನಸ್ಯ ಪಾದಾರವಿಂದಯೋಃ ನಿತ್ಯ ನಿರಂತರ ಪ್ರಸಾದ ಸಿದ್ಧಿ ದುಃಖಂ ವಿನಾ ಕಟ್ಟಂ ವಿನಾ ಸುಖಜೀವನ ಪ್ರಾಪ್ತಿ ಇಹಲೋಹೆ ಶಿರಕಾಲ ಸುಖಾನುಭೂತಿ ಪ್ರಾಪ್ತಿಚ್ಚ ಭೂಜಾದಿವಂತಹ ಮಹಾಂತಹ ಅನುಗೃಣಂದು ಸರ್ವೇ ಸಾಧುಜನಾಃ ಸುಖಿನೋ ಭವಂತು ಸಮಸ್ತ ಜನ್ಮಂಗಲಾನಿ ಭವಂತು ಚತುಸ್ಸಾಗರ ಪರ್ಯಂತಂ ಗೋಬ್ರಾಹ್ಮಣೇಭ್ಯಃ ಸುಮಸ್ತು ನಿತ್ಯಂ ಲೋಕಾಃ ಸಮಸ್ತಾಃ ಸುಖಿನೋ ಭವಂತು. ಓಂ ಅಸ್ಯ ದೇವದೇವಸ್ಯ ಮಹಾದೇವಸ್ಯ ಸೌಂದರಾಂಬಿಕಾದೇವಿ ಸಮೇತ ಶ್ರೀ ಸುಂದರೇಶ್ವರ ಸ್ವಾಮಿ ಪ್ರತ್ಯಮಾನ ತಿರುಮುರೈ ಅವತಾರಜ சம்பளம் சித்தத்தெழுந்த செழுங்கமலத்தன்னாதவடிகள் வைத்த மனத்தவர் வாழ்கின்ற தெல்லை சிற்றம்பலமே இடமாக முத்தும் வைரமும் மாணிக்கம் தன்னுள் விளங்கிய மத்த மலர் கண்ட கண் கொண்டு மதினி காண்பதென்னே முத்தனே முதல்வா முக்கணா முனிவா முட்டராமலன் பறித்து இறஞ்சி முத்தியாய் நினைந்து பரவுவார் நமக்கு பரகதை கொடுத்தருள் செய்யும் சித்தனே செல்வத் திருப்பெரும் துறை செழுமலர்
குறுந்தம்விய சீரத்தனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவேன் என்றருள்வாயே. அகலோகமெல்லாம் அடியவர் புடை சூழக புகலோகமுண்டென்று புகுமிடம் நீ தேடாதே. புகலோக நரி படைத்த புண்ணியங்கள் நன்னிய சீர் சிவலோகமாவதுவும் தில்லை சிற்றம்பலமே. குழலொளி யாழொலி கூத்தொலியே தொலி எங்கும் குளாம் பெருகி விளவொளி விண்ணளவும் சென்று விம்மி மிகு திருவாரூரில் மழவிடையாற்கு வழி வழியாளாய் மனம் செய்குடி பிறந்த பல அடியாரோடும் கூடியம்மானுக்கே பல்லாண்டு குருதுமே. தென்னிலா மலர்ந்த வெணியாயுந்தன் திருநடம் கும்பிடப்பெற்று மணிலே வந்த பிறவியே எனக்கு வலிதாம் இன்பமாம் என்று கண்ணிலானந்த அருவி நீர் சொரிய கைமலர் உச்சி மேற்குவித்து பண்ணினார் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பலவினார் பணிந்தார். சிதம்பரம். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நட்டில்லை திட்டம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப ஆர்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணி குழல் மேல் வண்டார்ப்ப பூர்த்திகளும் பொய்கை குடைந்துடையான் ஏலோரம் பாடுகின்ற எங்களுடைய திருவம்பாவை விழாவினுடைய 7ஆம் நாள் உற்சவத்திலே கடல் கடந்த உறவுகளுக்காக அந்த உறவுகளினுடைய அனுசரணையோடு நாங்கள் நடாத்துகின்ற இந்த நேரடி ஒளிபரப்பிலே இவ்வளவு நேரமும் நேயர்களே நீங்கள் இந்த வசந்த மண்டபத்திலே இருந்து அங்கே நடைபெற்ற தவில் நாதஸ்வர இசை கச்சேரிகளையும் அங்கே நடைபெற்ற அந்தன உத்தமர்களுடைய அந்த வேத வித்தனர்களுடைய அந்த வேத பாராயணத்தையும் அதனைத் தொடர்ந்து அங்கே நடைபெற்ற திருமுறை பாராயணத்தையும் நாங்கள் நேரடியாக உங்களுக்கு ஒளிபரப்பு செய்தோம். நேயர்களே, தொடர்ந்தும் இப்பொழுது நீங்கள் நேரடியாக அங்கே வசந்த மண்டபத்திலே இருந்து எம்பெருமான் சந்தன குமாரனாக குனித்த புருவம் உடையவனாக கோவை இப்பொழுது அடியவர்கள் எல்லாம் அரோகரா அரோகரா என்ற கோஷத்தோடு எம்பெருமான் அந்த திருவீதி 2வது திருவீதியை நோக்கி வருகின்ற நிகழ்வுக்காக எழுந்தருளி வருகின்றார். அங்கே அடியவர்கள் எல்லோரும் எங்களையெல்லாம் தாங்குகின்ற அந்த இறைவனை அவர்கள் எல்லோரும் தாங்கி அந்த வசந்த மண்டபத்திலே இருந்து எம்பெருமான் இப்பொழுது புறப்பட ஆயத்தமாகி இருக்கின்ற இந்த நேரத்திலே உங்களுக்கு நேரடியாக நாங்கள் எங்களுடைய காரைநகரினுடைய ஈழத்து சிதம்பர தேவஸ்தானத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் கோருகின்ற பல்வேறுபட்ட பிரதேசங்கள் இங்கே இருந்து கொண்டாலும் இந்த காரைநகருக்கு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு கடற்கரை பிரதேசத்தை இங்கே நேரடியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். இந்த நேரலை ஆதரவு www.karenagar.co ஊடாகவும்
இப்பொழுது நேரடியாக வசந்த மண்டபத்திலே அடியவர்கள் எல்லோரும் அரோகரா அரோகரா என்று கோஷமெழுப்ப அங்கே முழுமுதல் இறைவர்கள் முழுமுதல் பொருட்கள் எங்களை எல்லாம் காத்து எங்களை எல்லாம் ஆக்கி எங்களுக்கெல்லாம் நல்வாழ்வு தருகின்ற அந்த இறைவன், அந்த சிவந்தவன், அந்த மெய்யான பரம் சோதி, அந்த பரமேஸ்வரன் இப்பொழுது தன்னுடைய பரிவார மூர்த்திகளோடு எல்லாம் வல்ல அந்த இறைவன் இந்த ஈழத்து சிதம்பர தேவஸ்தானத்தினுடைய இந்த வசந்த மண்டபத்திலே இருந்து எழுந்தருளுகின்ற காட்சியை நாங்கள் நேரடியாக ஒளிபரப்பு செய்கின்றோம். இங்கே தூய பூக்களால் அர்ச்சனை செய்யப்படுகின்ற எங்களுடைய இறைவன், தூய இதயங்களினால் வழிபாடு செய்யப்படுகிற எங்களுடைய இறைவன், தூய நெஞ்சங்களினால் ஆராதிக்கப்படுகின்ற அந்த இறைவன் இந்த திருவம்பாவை காலத்திலே இந்த காரைநகருக்கு தனி சிறப்பாக அமைகின்ற இந்த ஈழத்து சிதம்பரத்தினுடைய 7ஆம் நாள் விழா இது. நாங்கள் தொடர்ந்தும் 10 தினங்களும் இந்த நேரடி ஒளிபரப்பினை உங்களுக்கு வழங்குவதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதற்கு ஆதரவாக கடல் கடந்த உறவுகளும் எங்களுக்கு இப்பொழுது நீங்கள் நேரடியாகவே அங்கே காண்கிறீர்கள் நேயர்களே. தூய மலர்களினாலே பெருமானுக்கு அங்கே நிறைவான மலர் அபிஷேகம் நடைபெறுகிறது. அடியவர்கள் வெள்ளம் போல வைகை போல அங்கே பறந்து விரிந்து அவர்கள் எல்லோருடைய மனநிலையிலும் எங்களுடைய இறைவனுடைய எண்ணங்கள், எங்களுடைய இறைவனுடைய உணர்வுகள் அங்கே சிறப்பாக உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அறிய அந்த இறைவன் அங்கே அடியவர்கள் புடைசூழ அடியவர்களை தாங்குகின்ற அந்த இறைவனை அடியவர்களெல்லாம் தாங்கி வருகின்ற அந்த ஒரு ஆன்மீக நிகழ்வினை நீங்கள் நேரடியாகவே எங்களுடைய ஒளிபரப்பாளர்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த ஆலயத்திற்கே உரிய தனித்துவமான நிகழ்வுகள். இந்த ஆலயத்தினுடைய வசந்த மண்டபத்திலே இருந்து இன்றைய 7ஆம் நாளிலே எம்பெருமான் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமன் சிரிப்பும் பனித்த ஜடையும் பவளம்போல் மேனியில் பால்வெண்ணேரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் கொண்ட அந்த இறைவனுடைய வடிவத்தினை உங்களுக்கு அந்த எங்களுடைய சிவன் டிவியினுடைய அந்த வடிவத்தினை நேரடியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்பு செய்கின்றோம். இந்த சிவன் டிவி ஊடாக இங்கே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள் யாவும் கடல் கடந்திருக்கக்கூடிய உறவுகளினுடைய ஆதரவோடும் அந்த கடல் கடந்திருக்கக்கூடிய உறவுகளுடைய அனுசரணையோடும் மிகவும் சிறப்பான முறையிலே நாங்கள் உங்களுக்கு ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கிறோம். இது மட்டுமல்ல, இங்கே பாருங்கள், அங்கே தூய மலர்களினால் எம்பெருமான் அங்கே தீவட்டி தீப ஒளியிலே தீவட்டி மிளிர்கிறது. அடியவர்கள் ஆசார சீலர்களாக எம்பெருமானை தாங்கிய வண்ணம் மிகவும் அழகாக மெல்ல மெல்ல நகர்ந்து அங்கே தென்னிந்தியாவிலே இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தவில் நாதஸ்வர கலைஞர்கள் எல்லோரும் இணைந்து எம்பெருமானுக்கு இசையால் அர்ச்சனை செய்கின்ற பொழுது அங்கே அடியவர்கள் எல்லாம் அரோகரா அரோகரா என்ற கோஷத்தை எழுப்ப தங்களுடைய மனம் மொழி மெய்களினாலே எல்லாம் வல்ல ஈழத்து சிதம்பர அந்த சவுந்தராம்பிகை சமேத சுந்தரேஸ்வர பெருமானை வழிபட மனம் வாக்கு காயம் மூன்றும் அந்த இறைவனோடு ஈடுபட எண்ணம் சொல் செயலாகிய மூன்றையும் அந்த இறைவன் பக்கம் நாங்கள் திருப்பி நிற்க மிக அழகாக அடியவர்கள் எல்லோரும் நேயர்களே நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த அரோகரா என்ற கோஷம் இப்பொழுது அங்கே கேட்ட வண்ணம் இருக்கும். உண்மையிலே இந்த ஆலயத்திற்கே உரிய தனித்துவமான கோஷம் அது. இந்த ஆலயத்தினுடைய வசந்த மண்டபத்திலே இருந்து இப்பொழுது நீங்கள் அந்த முழுமுதல் பெருமான் அந்த சந்தன குமாரன் நிறைவான நல்ல சாத்துப்படிகளினாலே அமைக்கப்பட்டு தன்னுடைய பரிவார மூர்த்திகளோடு அடியவர்கள் எல்லாரும் என்று அந்த ஞாயிற்றுக்கிழமை என்ற காரணத்தினாலே எல்லா அடியவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். என்று ஆலயத்தினுடைய எந்த பிரகாரத்தை நாங்கள் பார்த்து கொண்டாலும் எந்த பகுதியை நாங்கள் பார்த்து கொண்டாலும் அங்கே நிறைவான அடியவர்களுடைய காட்சியினைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நான் ஏற்கனவே கூறியது போல இன்று காலை முதலே இங்கு நிறைவான காவடி நிவர்த்திகள் வந்த வண்ணமே இருந்தன. நாங்கள் அறிந்த செய்திகளின்படி தொடர்ந்தும் இங்கே காவடி நிவர்த்திகள் இடம்பெற இருக்கின்றன. வெளிநாட்டு புலம்பெயர்ந்த உறவுகள் தொலைபேசி ஊடாக இன்றும் எங்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய அந்த கருத்துக்களின்படி நாங்கள் இங்கே நடைபெறுகின்ற அந்த
தவில் நாதஸ்வர கச்சேரிகளையும் இங்கே நடைபெறுகின்ற அந்த காவடி நிவர்த்தி நிகழ்வுகளையும் அங்கே நடைபெறுகின்ற விசேட உங்களுக்கு உங்களுடைய ஆத்மாவிலே ஒரு அமைதியை தரக்கூடிய சகல நிகழ்ச்சிகளையும் நாங்கள் இங்கிருந்து நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்தும் 10 தினங்களும் இந்த நேரடியான ஒளிபரப்பு உங்களுக்கு தொடர்ந்தும் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கிறது. எங்களுடைய இந்த சிவன் டிவி ஊடாக நீங்கள் புதிய செய்திகள், பெண்கள் பகுதி, சினிமா செய்திகள், ஆன்மீக செய்திகள், காரை மன்றங்களினுடைய அறிவித்தல்கள், காணொளிகள் இவற்றை தாங்கி வரும் ஒரே இணையதளமாக www.karinagar.co திகழ்கிறது. இவர்கள் எல்லாம் இங்கே எங்களுடைய காரைநகரிலே இருந்த இங்கே காரைநகரிலே இந்த இலத்திரனியல் துறைக்கு முன்னோடியாக திகழ்ந்து கொண்டவர்கள் இப்பொழுது கனடா நாட்டிலே இருந்து கொண்டும் எம்பெருமானை மறக்காமல், இந்த தில்லையுள் கூத்தனை மறக்காமல், இந்த தென்பாண்டி நாட்டினை மறக்காமல் அவர்கள் உதவுகின்ற தன்மை எங்களுக்கு ஆனந்தத்தை தருகிறது. இது போன்ற நிகழ்வுகளுக்கு அவர்கள் தாங்கி வருகின்ற அந்த ஆதரவுக்கு இப்பொழுது நேரடியாக நீங்கள் காண்கின்ற அந்த இறைவனுடைய அருள் நேரடியாக இப்பொழுது நீங்கள் வசந்த மண்டபத்தினுடைய அந்த உட்பகுதியிலே இருந்து இறைவன் தன்னுடைய பரிவார மூர்த்திகளோடு அங்கு ஆலயத்தினுடைய அந்த முற்பகுதியிலே இருந்து தனக்கே உரியான சிறந்த அந்த இறைவனுக்கே அமைக்கப்பட்ட அந்த வாகனங்களிலே பவனி வந்து அடியவர்களுக்கு அருள் புரிகின்ற அந்த ஆன்மீகமான நிகழ்ச்சியினை நாங்கள் நேரடியாக ஒளிபரப்புகின்றோம். ஆலயத்தினுடைய முன்பகுதி அங்கே சிவனுடைய கோபுரமாக, ஐயனாருடைய கோபுரமாக அங்கே இறைவர்கள் எல்லாம் வீற்றிருக்கின்ற அந்த ஆன்மீக நிகழ்ச்சியினை உங்களுக்கு நாங்கள் மகிழ்ச்சியோடு நேரடியாக ஒளிபரப்புகின்றோம். இது இலங்கை காரைநகரிலே இருந்து நாங்கள் நேரடியாக இந்த நேரம் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இது போன்ற காட்சிகள், இது போன்ற மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் எங்களுக்கு எங்களுடைய மனநிலையிலே இறைவன் பற்றிய சிந்தனையினை உலகுலாம் உணர்ந்து ஓதுவதற்கு அரியவனை, தென்பாண்டி நாட்டானை, தில்லையுள் கூத்தனை, எங்களையெல்லாம் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடுகின்ற அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதியினை நாங்கள் உங்களோடு சேர்ந்து நாங்களும் வழிபட்டு கொள்கின்ற நேரம் இது. இப்பொழுது நேரம் சரியாக இலங்கையிலே 12 மணி 17 நிமிடங்கள். இந்த நேரத்திலே 7ஆம் திருவிழாவினுடைய விசேட சிறப்பாக அங்கே நீங்கள் இப்பொழுது நேரடியாக அங்கே நாங்கள் ஒளிபரப்பு செய்கின்றோம். பல புலம்பெயர் நாடுகளிலிருந்தும் பல்வேறுபட்ட உறவுகள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அத்தனை பேரும் மிகவும் சிறப்பாகவும் ஆசார சீலர்களாகவும் வருகை தந்து அந்த இறைவனுடைய அருளினை தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் வைத்த நிவர்த்தி கடன்களை எல்லாம் மிகவும் மிகவும் சிறப்பாக இங்கே செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு வரலாற்று நிகழ்வாக பதியப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாக கூட அமைகிறது என்று நாங்கள் சொல்லலாம். ஏனென்று சொன்னால் நீண்ட இடைவெளிகளுக்கு பிற்பாடு நாங்கள் இந்த ஒளிபரப்பாக இந்த 10 நாள் விழாக்களையும் பரிசாத்தமாக உங்களுக்கு ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கிறோம். உண்மையிலே நாங்களும் திறமையானவர்கள் அல்ல. ஒளிபரப்பு துறையிலே நாங்கள் எங்களை பொறுத்தவரைக்கு ஏதோ இறைவனுடைய அருளினாலே அந்த தில்லை கூத்தன், அந்த தென்பாண்டி நாட்டான் அல்லல் அறுத்து ஆனந்தமாக்குகின்ற எங்களுடைய தலைவன் தான் எதிலிருந்தும் தோன்றாமல் தானே எல்லாவற்றையும் தோற்றுவிக்கக்கூடிய சித்தமலம் அறிவித்து சுபமாக்கி எனையாண்ட, சித்தமலம் அறிவித்து சிவன் ஆக்கி எனையாண்ட அத்தன் எங்களுக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே என்பது போல நாங்கள் எல்லோரும் உண்மையிலே அந்த இறைவனுடைய புகழை, அந்த இறைவனுடைய அருளை, அந்த இறைவனுடைய திருவடிவத்தை இப்பொழுது நேரடியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த 10 நாட்கள் இன்றைக்கு 7வது நாள். அதிகாலை முதலே அடியவர்கள் எல்லாம் எங்களுடைய சைவ சமயத்திலே சொல்வார்கள், சைவம் என்பதற்கு சிவனை நேரடியாக சவுந்தராம்பிகை சமேத சுந்தரேஸ்வர பெருமானை நாங்கள் தரிசிக்கக்கூடிய வாய்ப்பினை எங்களுடைய ஒளிபரப்பாளர் அங்கே தந்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே துல்லியமாக மிக தெளிவாக கடல் கடந்த நாடுகளில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்கெல்லாம் உங்களுடைய காரைநகர் மண்ணை, நீங்கள் நேசிக்கின்ற இந்த காரைநகர் பிரதேசத்தை, நீங்கள் நேசிக்கின்ற இந்த ஆலயத்தினை, நீங்கள் நேசிக்கின்ற இந்த ஆலயத்தினுடைய அந்த இறைவர்களை எல்லாம் உங்களுக்கு நேரடியாக நாங்கள் தருவதிலே இட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். இது மட்டுமல்லாது இந்த இறைவனுடைய ஆன்மீக நிகழ்விலே தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியோம் அங்கே அரோகரா கோஷம் முழங்க அந்த திருவீதி உலா வருகின்ற ஆன்மீக நிகழ்வு மிகவும் சிறப்பாக இன்றைய 7வது நாளிலே அங்கே நீங்கள் நேரடியாக காண்கிறீர்கள். பக்தர்கள் வெள்ளம் அங்கே அலை மோதுகிறது. மிகவும் மெதுவாக அசைந்து அவர்கள் அங்கே தவில் நாதஸ்வர வித்துவான்கள் இசையை பிசைந்து கொண்டிருக்கிறார்கள்.
அவர்கள் இசையை வழங்குகின்ற அந்த விதம் அது இந்த ஆலயத்திற்கே உரிய தனித்துவமான ஒன்று. இந்த ஆலயத்தினுடைய வரலாற்றிலேயே இப்பொழுது அடியவர்கள் எல்லாம் அரோகரா அரோகரா என்ற கோஷத்தோடு அந்த இறைவனுடைய பாதங்களிலே தங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய துன்பங்களை தங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் மறந்து அந்த இறைவனுடைய பாதங்களிலே அந்த கவலைகளை துன்பங்களை எல்லாம் சமர்ப்பித்து அந்த இறைவன் அந்த ஒளிவடிவானவன் அந்த குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமன் செழிப்பும் பனித்த ஜடையும் பவளம்போல் மேனியில் பால்வன் நேரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் கொண்ட எங்களை ஆண்டு கொண்டு நின்னருள் புரிகின்ற எம்பெருமான் அந்த இறைவன் எங்களுக்கு அருள் புரிவான். அந்த இடவாரூரராக இன்றைய 7ஆம் நாளிலே மிகவும் சிறப்பான வகையிலே அங்கே திரு வீதி வருகின்றார். அந்த காட்சியினை நாங்கள் நேரடியாக உங்களுக்கு ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். சைவம் என்பதற்கு சிவனை முழுமுதல் கடவுளாக கொண்ட சமயம் என்று கூறுவார். இந்த சைவ சமயத்துக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய சிறப்பு ஆதியும் அந்தமும் இல்லாதது என்று பேசுவார். ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதியாக அமைகின்றவன் எங்களுடைய இறைவன் சிவன். இந்த இறைவன் சிவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன். அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த இறைவனுடைய அருள் அந்த இறைவனுடைய பாதங்களிலே நாங்கள் எங்களுடைய இதயங்களை ஊற்றிவிட்டு அந்த இறைவனுடைய அருளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நம்பினார் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு என்று பேசுவார். சைவ சமயத்திலே சொல்லப்படுகின்ற இருக்கு ஜசூர் சாமம் அதர்வனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த 4 வேதங்களும் எங்களுக்கு எவற்றை சொல்கின்றன என்று சொன்னால் நம்பினார் கெடுவதில்லை. தமிழிலே பேசுவார்கள் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்று பேசுவார்கள். இப்பொழுது நேயர்களே, நான் வசந்த மண்டபத்திலே நின்று உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகளை நேரடியாக ஒளிபரப்பி கொண்டிருக்கிறேன். எனக்கு இங்கே அந்த ஆலய ஈழத்து சிதம்பர தேவஸ்தானத்தினுடைய தெற்கு புறமாக இப்பொழுது இறைவன் அந்த இசை வேள்வியோடு அங்கே சிவபுராணத்தினை மணிவாசகருடைய இலக்கியங்களை தேவாரங்களை திருமுறைகளை எல்லாம் அங்கே ஓதுவார்கள். அடியவர்கள் அந்த சொல்லிய பாட்டினுடைய பொருளை உணர்ந்து சொல்ல, அதுதான் சைவ சமயத்திலே இருக்கின்ற சிறப்பு. சொல்லிய பாட்டினுடைய பொருளை உணர்ந்து அடியவர்கள் எல்லாம் சொல்ல அங்கே அந்த சிவபுராண நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்போது ஆலயத்தினுடைய தெற்கு வீதியிலே எம்பெருமான் வந்திருக்கின்ற இந்த நேரத்திலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த ஓதுவார்களுடைய இங்கே இறைவனை வீதி வலம் வருகின்ற பொழுது அந்த ஓதுவார்கள் அவர்களுடைய சிவபுராண பாடல்களில் இருந்து சில பகுதிகளை நாங்கள் நேரடியாக உங்களுக்கு தருகிறோம். இதோ நேரடியாக அந்த ஓதுவார்களுடைய சிவபுராண பாடல்கள் உங்களுக்கு நேரடியாக ஒளிபரப்பாக அகல பறந்தும் காணமாட்டா அம்மான் இம்மா நிலம் முழுதும் நிகழ பணி கொண்டென்னை ஆட்கொண்டு ஆவா என்ற நீர்மையெல்லாம் புகழப் பெறுவதென்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே பரிந்து வந்து பரமானந்தம் பண்டே அடியே கருள் செய்ய பிரிந்து போந்து பெருமாநிலத்தில் அருமாலுற்றேன் என்றென்று சொரிந்த கண்ணீர் சொரிய உள்நீர் ரோமம் சிலிர்ப்ப உகந்தன்னாய் புரிந்து நிற்பதென்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே நினைய பிறருக்கரிய நெருப்பை நீரை காலை நிலனை விசும்பை தனை ஒப்பார இல்லா தனியை நோக்கி தழைத்து தழுத்தங்கண்டு தழைத்துங்கண்டாங் கணைய கண்ணீர் அருவிபாய கையங்கு புனைய பருவதென்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே
நெக்கு நக்குள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கம் அளந்தும் தொழுதும் வாழ்த்தி நானா விதத்தால் கூத்தும் நவித்தே மலந்தொழுதும் வாழ்த்தி நானா விதத்தார் கூத்தும் நவிற்றே செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கே சிலிர் சிலிர்த்தோ போலும் திருமேனி திகழ நோக்கே சிலிர் சிலிர்த்து புக்கு நிற்பதென்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே தாராய் மூவல் உலகுக்கும் தாயே நாயேன் தனையாண்ட மூவேல் உலகுக்கும் தாயே நாயேன் தனையாண்ட ஏதாய் பிறவி பிணிக்கோர் மருந்தே பொருந்தேன் பில்க எப்போதும் பிணிக்கோர் மருந்தே பெருந்தேன் பில்க எப்போதும் ஏதா மணியே என்றேத்தி இரவும் பகலும் எழிலார்வாத. ஆம் நேயர்களே, நேரடியாக இந்த 7ஆம் நாள் இன்றைய உற்சவத்திலே மிகவும் சிறப்பாகவும் மிகவும் உயர்ந்த வகையிலேயும் இந்த நாளினுடைய இந்த நிகழ்ச்சிகள் யாவும் உங்களுக்கு நேரடியாக புலம்பெயர்ந்த நேயர்களுக்கு சிவன் TV.com ஊடாக ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நாங்கள் அங்கே அந்த ஓதுவார்களினுடைய சிவபுராண பாடல்களை உங்களுக்கு தந்திருந்தோம். இந்த நேரத்திலே நீங்கள் கண்டு கொண்டிருப்பது இங்கே இந்த வசந்த மண்டபத்திலே இருந்து நான் இந்த நேரடி ஒளிபரப்பை மேற்கொண்டிருக்கிற பொழுது அங்கே இந்த ஆலயத்தினுடைய தெற்கு புறத்திலே எம்பெருமான் நிறைவான சாத்துப்படியிலே அங்கே சவுந்தராம்பிகை சமேத சுந்தரேச பெருமானாக, விநாயக பெருமானாக, வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானாக, சந்தன குமாரனாக வருகை தந்து கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்திலே எங்களுடைய திருவம்பாவை பாடலிலே ஒன்றை நாங்கள் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். இந்த பிறந்த பிறப்புகள் எல்லாவற்றிலும் நாங்கள் எத்தனை பிறப்புகளை எடுத்துக்கொண்டாலும் அத்தனை பிறப்புகளிலும் எங்களுக்கு துணை நிற்கின்ற நாமங்கள் அந்த இறைவனுடைய நாமங்கள். அதை மணிவாசக பெருமான் இந்த திருவம்பாவையிலே அழகாக பேசுவார். அந்த ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நட்டில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப ஆர்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணி குழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இரிஞ்சுனை நீராடி ஏலோரம்பாவா என்று அந்த மாணிக்க வாசக பெருமான் எங்களுடைய பிறவி எடுத்தது அந்த இறைவனை அடைவதற்காக. அந்த ஆர்த்த பிறவி துயர் எங்களுக்கு கெடுவதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனுடைய அருள்தான் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் மணிவாசகருடைய நிலையாக இருக்கிறது. சைவ சமயத்திலே சரியை கிரியை யோகம் ஞானம் நேயர்களே நேரடியாக அங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள். நேரடி ஒளிபரப்பிலே பெண்கள் தங்களுடைய நிவர்த்தி கடனை பஞ்சாங்க நமஸ்காரமாகவும் ஆண்கள் தங்களுடைய நிவர்த்தி கடனை அட்டாங்க நமஸ்காரமாகவும் மேற்கொண்டிருக்கின்ற அந்த காட்சி இப்பொழுது ஆலயத்தினுடைய அந்த முன்பகுதி சிறப்பாக உங்களுக்கு தரப்படுகிறது. இப்பொழுது அந்த இறைவர்கள் தன்னுடைய பரிவார மூர்த்திகளோடு அடியவர்கள் எல்லாம் அந்த இறைவனை தாங்கி வர எங்களையெல்லாம் தாங்குகின்ற அந்த மெய்யான பரம் சோதியை அந்த பரம் கருணையை அங்கே அடியவர்கள் எல்லாம் தாங்கி வருகின்ற அந்த நிகழ்வு நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியது போல இன்றைய நாளிலே நான் ஏற்கனவே கூறியது போல நாங்கள் அறிந்த செய்திகள் இந்த நிகழ்ச்சிகளிலெல்லாம் நாங்கள் பார்க்கிற பொழுது இன்று நிறைவான காவடி நிவர்த்திகளும் இந்த ஆலயத்தை நோக்கி வந்திருந்தன. அன்பர்களே பெரியோர்களே, மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலக்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தெரிவித்திருக்கின்ற இந்த ஆன்மீக பெருவிழாவிலே நாங்கள் கலந்து கொள்வதையிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நேரடியாக உங்களுக்கு ஒளிபரப்பு செய்வதையிட்டு அந்த இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வேண்டிக்கொண்டு இந்த திருவம்பாவையினுடைய சில பாடல்களை எங்களுடைய அன்பு செல்லத்துறை யோகேஸ்வரன் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு பாடுவார். நன்றி கங்காதரன் அவர்களே. நிறுத்தனே நிமலா நீட்டனே விண்ணோர் பிரானே ஒருத்தனே உன்னை ஓலமிட்டு அலறி உலகலாம் தேடியும் காணேன் திருத்தமாம் பொய்கை திருப்பெரும் துறையில் நிறைமலர் குறுந்த மேவிய சீர் அறுத்தனேன் அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்து என்று
அதந்து என்று அழைப்பாயே என்று கூறுகின்ற அந்த மணிவாசக பெருமான் அந்த திருப்பெருந்துறையிலே குருந்தவரிலே இருந்து அந்த பெருமானை ஆட்கொண்ட எங்கள் கங்காதர பெருமான் இப்பொழுது அந்த குருந்தவர நிழலிலே 2ஆம் வீதி என்று கூறப்படுகின்ற எமது ஆலயத்திற்கே சிறப்பான வீதி 2ஆம் வீதி. காரணம், அந்த வீதியிலேதான் இந்தியாவிலே இருந்து வருகிற அந்த ஆண்டி என்ற அந்த ஐயனார் பக்தர் நிறுவிய அந்த வைரவ சூலம் இருக்கின்ற 2ஆம் வீதி. ஆகவே இங்கே ஈழத்து சிதம்பரத்தை வழிபடுகின்ற மக்கள் கூறுவார்கள், 2ஆம் வீதியில் இருக்கின்ற வைரவரும் ஆண்டிகேணி ஐயனாரும் ஒன்றுதான் என்று. அந்த அளவிலே அவர்கள் இரட்டையர்களாக இருக்கின்ற அந்த வைரவ பெருமானுடைய ஆலயத்தை தாண்டி பெருமான் தனக்கே உரித்தான இடம வாகனத்திலே கண்கொள்ளா காட்சியாக இங்கு பெருமானுக்கு உரித்தான அந்த செவ்வந்தி என்று கூறப்படுகின்ற மலர்கள், நீலோட்பணம் என்று கூறப்படுகின்ற மலர்கள், தாமரை என்ற மலர்கள் போன்ற அந்த பெருமானுக்கே உரித்தான அந்த மலர்களாலே பெருமான் அலங்கரிக்கப்பட்டு அந்த மிகவும் கைலாய காட்சி போல் அந்த காட்சி விளங்குகின்றது. அப்படிப்பட்ட பெருமான் தனது சமந்தராம்பிய சமேதராக அந்த வெள்ளை எருதேறி வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சி இடம்பெறுகிறது. அங்கே திருஞான சம்பந்தர் கூறுகின்றார், மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்றுன்னை பேசினல்லார் குறையுடையார் கொற்றமூராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்கலமே அவனே என்று அங்கு திருஞான சம்பந்தர் கூறுகின்றார். அப்படிப்பட்ட அந்த நிறைமலம் நிறைகடமனாக இருந்து வருகின்ற அடியவர்களினுடைய வினைகளை எல்லாம் நீக்குகின்ற அந்த சுந்தரேஸ்வர பெருமான் எருது வாகனத்திலே வீட்டிலிருந்து இங்கு 2ஆம் வீதியிலே வருகின்ற கண்கொள்ளா காட்சி இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த திருவம்பாவை காலத்திலே மணிவாசக பெருமானுடைய திருவாசகத்திலே முக்கியத்துவம் பெறுகின்ற திருவம்பாவை பாடல்களே இருந்து ஒரு சில பாடல்களை தரலாம் என்றிருக்கின்றேன். ஆதியும் மந்தமும் எல்லா அரும்பெரும் சோதியை யான் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்சவியோ நின் செவிதான் மாதேவன் வார்களல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் பிரிவாய் கேட்டருமே விம்மி விம்மிமை மறந்து போதாரமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசு ஏலோரம்பாவா என்று கூறுகின்ற அந்த மணிவாசக பெருமானுடைய திருவாதிரை நாளிலே இந்த பொழுது பெருமான் அந்த தனக்கே உரித்தான அந்த எருது வாகனத்தில் ஏறி 2ஆம் வீதி வருகின்ற கண்கொள்ளா காட்சி இடம்பெறுகின்றது. மலைபுரிந்த மன்னவன் தன் மகளையோர் பால் மகிழ்ந்து இங்கு தன்னுடைய திண்ணபுரத்திலே வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்ற சுந்தரேஸ்வர பெருமான் அந்த மலைபுரிந்த மன்னவனாக இருக்கின்ற இம்மவானுடைய மகள் என்று கூறப்படுகின்ற சவுந்தராம்பிய சமேதராக இந்த இடம வாகனத்திலே குருந்தமல நிழலிலே அந்த வில்வம் என்று சொல்லப்படுகின்ற வில்வங்களினால் அர்ச்சிக்கப்பட்ட அந்த வில்வ இணையினாலே அந்த எருது வாகனத்தை சோடிக்கப்பட்ட குருந்தமர நிழல் போல் காட்சி வருகின்ற அந்த வாகனத்திலே ஏறி பெருமான் வீதி வருகின்ற கண்கொள்ளா காட்சி இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. காரணம், அந்த பெருமானுடைய ஆலயங்களிலே வருடாவரிடம் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் அந்த பெருமான் அழகுக்கு அழகு ஒவ்வாத அழகு வள்ளியாக தன்னுடைய சமேதமாக இந்த வீதியிலே வருகின்ற கண்கொள்ளா காட்சி இடம்பெறுகின்றது. உன்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்றகல பழஞ்சொற்கும் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எங்கொங்கை நின்னன்பர் அல்லாதோர் சோல் தேரக்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யக்க தங்குள் பகல் ஒன்றும் மற்றொன்றும் காணற்க இங்கு பரிசே எமக்கங்கோ நல்குதியே எங்களில் ஞாயிறே எமக்கேலோரம் பாவா என்று அந்த மணிவாசக பெருமானுடைய அந்த திருவம்பாவை காலத்திலே பாவியர்களை அவர் அழைத்து அங்கு இந்த விரதத்தின் மகிமையை கோட்டுகின்றார். போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தலர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பூங்கலல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிய மால் நான் முகனும் காணாத புண்டரிகம்
போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோரம் பாவா என்று அந்த மணிவாசக பெருமான் மார்கழி மாதத்தினுடைய சிறப்பினை அங்கே கூறுகின்றார். அந்த வகையிலே காரைநகர் ஈழத்து சிதம்பரத்திலே திண்ணபுரம் இன்று கைலாயம் போல் காட்சியளிக்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சி இப்பொழுது இடம்பெறுகின்றது. தொடர்ந்து வர்ணனையை தருவதற்காக கங்காதர பெருமானின் வர்ணனையை வழங்குவதற்காக நண்பர் கங்காதரன் அவர்களை அழைக்கின்றனர். நாள் விழாவிலே இப்பொழுது பெருமான் இரண்டாவது திருவீதி வழியாக மெல்ல மெல்ல அசைந்து இந்த அடியவர்களுடைய துன்பங்களை எல்லாம் நான் அசைத்து இல்லாமல் செய்வேன். இந்த அடியவர்கள் வேண்டுவதை நான் வேண்டுவாறு தருவேன். இந்த அடியவர்கள் என்னிடம் அடைக்கலமாக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் என்னுடைய சிறப்புகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே பெரியோர்களே, புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய உறவுகள் கேட்டுக்கொண்டபடி நாங்கள் நேரடியாக இங்கே நடைபெறுகின்ற தவில் நாதஸ்வர இசை கச்சேரிகளை நேரடியாகவே உங்களுக்கு ஒளிபரப்பு செய்கின்றோம். இப்பொழுது அந்த வீதியில் நடைபெறுகின்ற நாதஸ்வர தவில் இசை கச்சேரிகள் ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
Thank you.
மீண்டும் நேயர்களோடு இந்த நேரடி ஒளிபரப்பிலே இணைந்து கொள்வதையிட்டு நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். பெரியோர்களே, இந்த ஈழச்சிதம்பர தேவஸ்தானத்தினுடைய வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த மார்கழி மாத விழாக்கள், இந்த திருவிழாக்களினுடைய 7ஆம் நாள் விழா என்று நீங்கள் நேரடியாக இப்பொழுது பார்க்கிறீர்கள். அடியவர்கள் எல்லோரும் தங்களுடைய நிவர்த்தி கடனை அங்கே ஆண்கள் அங்கப்பிரதனை செய்து வருகிறார்கள், பெண்கள் அடியளித்து வருகிறார்கள். அங்கே அழகாக மிகவும் துல்லியமாக அந்த இறைவனுடைய திருவீதி வழியே அந்த நிவர்த்தி கடனை ஈடேற்றுகின்ற அந்த சிறந்த ஒரு கடமையை அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். பெரியோர்களே, இந்த நேரடி ஒளிபரப்பிலே உங்களோடு நாங்கள் தொடர்ந்து இணைந்திருப்போம். இந்த 10 நாட்களும் உங்களோடு நாங்கள் இந்த நேரடி ஒளிபரப்பிலே இணைந்திருப்போம் என்ற ஒரு நல்ல செய்தியையும் இந்த நேரத்திலே நாங்கள் உங்களுக்கு தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். கடல் கடந்த புலம்பெயர்ந்த நாடுகளிலே எல்லாம் இருந்து தொலைபேசி மூலம் எங்களுக்கு பல்வேறுபட்ட இந்த ஆலயம் பற்றிய, இந்த ஆலயத்தினுடைய வரலாறு பற்றிய, இங்கே நடைபெறுகின்ற அந்த கிரிகைகள் பற்றிய, இங்கே இருக்கக்கூடிய சைவ பெரியார்கள், தமிழ் அறிஞர்கள், ஆன்மீக பெரியோர்கள் பற்றிய பல்வேறுபட்ட விவரங்களை எல்லாம் எங்களுடைய இங்கிருந்து அங்கு சென்ற உறவுகள் எங்களுக்கு தொலைபேசி மூலம் தருவதையிட்டு நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு வகையிலே நீங்களும் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆலோசனைகளின் படி நாங்கள் இங்கே செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். நிறைவான நேயர்கள் எங்களுக்கு கேட்டிருந்தார்கள், தொலைபேசி மூலமாக இந்த ஆலயத்தில் நடைபெறுகின்ற அந்த தவில் நாதசுர கச்சேரிகளை நேரடியாக ஒளிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். நாங்கள் நேரடியாகவே அந்த தவில் நாதசுர இசைகளை ஒளிபரப்பி இருந்தோம். உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். தொடர்ந்தும் உங்களுடைய ஆலோசனைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்பொழுது இங்கே வசந்த மண்டபத்திற்கு எம்பெருமான் 2வது திருவீதி ஊடாக வந்து இப்பொழுது ஆலயத்தினுடைய இருப்புக்கு செல்கின்றது என்று சொல்லப்படுகிற அந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. தென்னிந்தியாவிலே இருந்து வருகை தந்த எங்களுடைய தவில் நாதஸ்வர கலைஞர்கள், இலங்கையினுடைய புகழ்பூத்த தவில் நாதஸ்வர கலைஞர்கள் எல்லோரும் இணைந்து எங்களுடைய காரியம்பதி ஈழச்சிதம்பர தேவஸ்தான ஆஸ்தான வித்துவான் இன்குழல் வேந்தன் என்கே கணேசனுடைய புதல்வர்களோடு இணைந்து எல்லோரும் மிக சிறப்பாக இந்த இசை மலையை பொழிந்திருந்தார்கள். அவர்களுடைய இசை மலையிலே இப்பொழுது நேரடியாக நீங்களே அங்கே காண்கிறீர்கள். தவில் வித்துவான்கள், நாதஸ்வர வித்துவான்கள் எல்லாம் அந்த 2வது வீதியை நிறைவு செய்து கொண்டு இந்த அழகான இந்த விழாவிலே, இந்த ஆனந்தமான இந்த விழாவிலே அவர்கள் நேராக இங்கே அந்த வசந்த மண்டபத்தை நோக்கி வருகை தருகிறார்கள். சுவாமி அங்கே இருப்புக்கு வருகின்ற நிகழ்வு ரொம்ப இருக்கின்றது. இசை வல்லுநர்கள், தவில் நாதஸ்வர கலைஞர்கள் இந்த ஆலயத்திற்கு உரிய வகையிலேயே, இந்த ஆலயத்திற்கென்று உரிய அந்த பண்பாட்டு இசையை இசைத்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே புலம்பெயர்ந்த உறவுகளுக்கு இந்த ஆலயத்தினுடைய அறங்காவலர்கள், இந்த ஆலயத்தினுடைய ஆதீன கர்த்தார்கள் மூலமாகவே அவர்கள் காலையில் நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய ஆதீனகர்த்தா ஓதுவார் திரு மூனா சுந்தரலிங்கம் அவர்கள் ஊடாக சில செய்திகளை நாங்கள் உங்களுக்கு அங்கே தெரிவித்திருந்தோம். இந்த ஆலயத்திலே நித்திய கிரியைகள், அதுபோல நைமித்திய கிரியைகள், அதுபோல தொடர்ந்து நடைபெறுகின்ற இந்த பூசைகள், திருவிழாக்கள் எல்லாவற்றிலும் எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருந்தார்கள். எனவே புலம்பெயர்ந்த நாடுகளிலே இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த காரை அன்பர்கள் தங்களுடைய சின்னஞ்சிறார்களுடைய பிறந்த நாட்களாயினும் சரி, தங்களுடைய திருமண வைபவங்களாயினும் சரி, நேரடியாக நீங்கள் இப்பொழுது அங்கே எம்பெருமான் இந்த சிவன் கோபுரத்துக்கு முன்பாகவும் ராஜகோபுரத்துக்கு முன்பாகவும் அந்த 2வது வீதி வழியாக வருகை தந்து அடியவர்களுக்கு எல்லாருக்கும் அருள் பாலித்து தில்லையுள் கூத்தனாக, தென்பாண்டி நாட்டானாக, அல்லல் பிறவி அறுப்பானாக பிறந்த இப்பொழுது அழகாக அந்த திருவீதி உலா வந்த இறைவர்கள் இப்பொழுது மிகவும் அழகாக அங்கே சிறப்பாக அங்கே இருப்பிடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே காலையிலே நாங்கள் கூறிய அந்த ஆதீனகர்த்தர்கள் கூறியது போல உங்களுடைய பிறந்த நாள் விழா, திருமண நாள், ஏனைய நினைவு நாட்கள் அங்கே நடைபெறுகிற பொழுது இந்த ஆலயத்தினுடைய நித்திய கிரியைகளை நடாத்துவதற்கும், இந்த ஆலயத்தினுடைய நைமித்திய கிரியைகளை நடாத்துவதற்கும், இந்த ஆலயத்தினுடைய உற்சவங்களை எல்லாம் நடாத்துவதற்கும்
உங்களுடைய ஆதரவை வேண்டி நிற்கிறார்கள். அந்த ஆதரவை நீங்கள் தொடர்ந்து நல்க வேண்டும். அந்த ஆதரவு தொடர்ந்தும் இந்த ஆலயத்திற்கு வேண்டும். இந்த ஆலயத்தினுடைய இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் சிறப்பாக செய்வதற்கு உங்களுடைய அந்த பேராதரவு வேண்டும் என்று உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டு, இந்த நேரடி ஒளிபரப்பானது நாங்கள் அறிந்த செய்திகளின்படி காரைநகர் பழைய கண்டியில் இறங்கி வந்த KK எலக்ட்ரானிக்ஸ் அந்த நிறுவனத்தினால் 1985 ஆண்டிலிருந்து 1981 ஆண்டு வரை இந்த 10 நாட்கள் திருவம்பாவை நேரடியாக ஒலி வடிவிலே அந்த பாடல்களோடு அங்கே சிறப்பாக அது தொகுக்கப்பட்டதான செய்தியை நாங்கள் அறிகிறோம். அதுபோல 87களில் ஈழத்து சிதம்பரத்தினுடைய திருவிழாக்களை KK எலக்ட்ரானிக்ஸ் அந்த ஸ்தாபனம் நேரடியாக ஒளிபரப்பு செய்தது என்ற செய்தியையும் நாங்கள் அறிகிறோம். அதுபோல இப்பொழுது அந்த KK எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் கனடாவில் இயங்கி வருகிறது. அவர்களுடைய பாரிய ஆதரவும் இந்த திருவம்பாவை உற்சவத்தினுடைய நேரடி ஒளிபரப்புக்கு எங்களுக்கு காரணமாக இருந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மிகவும் அழகாக எம்பெருமான் அந்த 2வது வீதியிலே வருகை தந்து ஆலயத்தினுடைய உட்பகுதிக்கு வருகை தரப்போகிறார். ஆலயத்தினுடைய தான் புறப்பட்ட அந்த வசந்த மண்டபத்திற்கு வந்து எம்பெருமான் இருப்புக்கு வருகின்ற அந்த அழகான காட்சி இடம்பெற இருக்கின்ற இந்த வேளையிலே இந்த ஈழத்து சிதம்பர திருவாதிரை உற்சவ நிகழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் நேரடியாக ஒளிபரப்புவதற்கு எங்களுக்கு ஆதரவு செய்தவர்கள், அவர்களை நன்றியோடு நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். இலண்டன் காரை நலன்புரி சங்கம், பிரான்ஸ் காரை நலன்புரி சங்கம், சுவிஸ் காரை அபிவிருத்தி சபை, அத்தோடு காரைநகர்.co இணையதளத்தை நிர்வகித்து வருகின்ற காரைநகர் KK எலக்ட்ரானிக்ஸ் ஸ்தாபனம் ஆகியன அவை மட்டுமல்லாது இந்த அமைப்புகளோடு சேர்ந்து இந்த நேரடி ஒளிபரப்பினை எங்களுடைய காரைமண்ணை சேர்ந்த அருள் சோமசுந்தரம் அவர்களும் இணைந்து இதற்கான ஆதரவை வழங்கியிருக்கிறார். இப்பொழுது நீங்கள் நேயர்களை நேரடியாகவே அங்கே அடியவர்கள் எல்லாம் ஆனந்தமாக வர எம்பெருமான் மிகவும் அழகாக மிகவும் ஆனந்தமாக அடியவர்களுக்கு எல்லோருக்கும் அந்த ஆன்மீக அருளை வழங்கி வாரி அந்த வசந்த மண்டபத்துக்கு வந்து தன்னுடைய இருப்புக்கு வருகின்ற அழகான காட்சி இடம்பெறுகிறது. இன்றைய 7ஆம் நாள் விழா. இதனை தொடர்ந்தும் அந்த 10 தினங்களும் நாங்கள் இந்த நேரடி ஒளிபரப்பினை மேற்கொள்ள இருக்கிறோம். அநேக வெளி கடல் கடந்த நாடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பர்கள் எங்களுக்கு கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற அந்த தவில் நாதஸ்வர கச்சேரிகள், அதுபோல இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற இந்த காவடி நிவர்த்திகள் யாவும் மிகவும் சிறப்பாக உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் ஒளிபரப்பு செய்ய இருக்கிறோம். காலை முதல் இவ்வளவு நேரமும் மிகவும் சிறப்பாக இந்த ஒளிபரப்பை எங்களுக்கு மேற்கொள்வதற்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய அந்த அருள் கிடைத்திருக்கிறது. இப்பொழுது எம்பெருமான் அந்த வசந்த மண்டபத்தின் ஊடாக இருப்புக்கு செல்கின்ற இந்த வேளையிலே இந்த ஒலிவாங்கியை நான் செல்லத்துறை யோகேஸ்வரன் அவர்களிடம் கையளிக்கின்றேன். நன்றி கங்காதரன் அவர்களே. இப்பொழுது பெருமான் தன்னுடைய 2ஆம் வீதி என்று சொல்லப்படுகின்ற அந்த வீதியிலே எருது வாகனத்திலே வேத மோதி வெண்ணோல் பூண்டு வெள்ளை எருதேறி பூதம் சூழ பொழிய வருவார். புலியின் ஒரு தோளார் நாதா எனவும் நக்கா எனவும் நம்பா என நின்று பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பலன நகராரே என்று கூறுகின்ற அந்த சுந்தரேஸ்வர பெருமான் தனக்கே உரித்தான அந்த இடப வாகனத்திலே 2ஆம் வீதி பிரகாரம் வந்து இப்பொழுது அந்த பெருமான் தன்னுடைய இருப்பிடத்தை வசந்த மண்டபத்தை நோக்கி செல்கின்ற கண்கொள்ளா காட்சி இடம்பெறுகின்றது. மெய்தான் அரும்பே விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைத்தான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் என்று கூறுகின்ற அந்த மணிவாசக பெருமான் அங்கே கூறுவது போல அடியார்கள் நினைந்துருகி நின்று தங்களை மறந்து பெருமானே எங்களை பற்றி நிற்கின்ற இந்த உயிர்களிடத்திலே பற்றி நிற்கின்ற ஆன்மாக்களிடத்திலே பற்றி இருக்கின்ற இந்த மலங்களெல்லாம் எம்மை விட்டு நீங்க வேண்டும், இந்த மும்மலங்களும் எம்மை விட்டு நீங்க வேண்டும், இந்த ஆணவ மலம் எம்மை விட்டு நீங்க வேண்டும் என்று தம்மை ஒருநிலைப்படுத்தி இந்த பெருமக்கள் அந்த 10 நாளும் இந்த திருவம்பாவை உற்சவ 10 நாளும் பெருமக்கள் பெருமானுடைய விரதமாக இந்த மார்கழி பாவையர் நோன்பை அனுஷ்டித்து இப்பொழுது பெருமான் அங்கு தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி சென்று இப்பொழுது அங்கே அடியவர்கள் புடைசூழ பெருமானை தாங்கி வருகின்ற பக்தர்கள்
தங்களை ஆச்சார சீலர்களாக இந்த 10 தினங்களும் விரதமிருந்து அந்த பெருமானுக்கு தொண்டு செய்கின்ற சிவனடியார்கள் இந்த 10 தினங்களும் விரதமிருந்து ஆச்சார சீலர்களாக பெருமானுக்குரிய தொண்டுகளை ஆற்றி வருகின்றார்கள். நினைந்துருகி நின்று அந்த பெருமானுடைய வேண்டுவோர் வேண்டும் வரங்களை எல்லாம் அள்ளி வழங்குகின்ற திண்ணபுரத்திலே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற சவுந்தராம்பிய சமேத சுந்தரேஸ்வர பெருமானம் கும்பமா முனியின் கரகநீர் கவிழ்த்து குளிர்மலர் நத்தனம் காத்து செம்பனாட்டு இறைவர்க்கு அருளிய நினது திருவருட்பெருமையை மறவேன் நம்பினார் கினிய நன்மக பேரே நற்குணத்தோர் பெருவாழ்வே வம்பரா மலைமுகிர் கூந்தல் வல்லவை கணேச மாமணியே என்று கூறுகின்ற அந்த விநாயக பெருமானம் இன்று கார்த்திகை திங்களாகிய கார்த்திகை நட்சத்திரத்தில் கூடிய வள்ளிரைவானை சமேதராக சுப்பிரமணிய சுவாமிகளும் இந்த இப்பொழுது 2ஆம் வீதியிலே வருகிறது. இப்பொழுது இருப்பிடத்தை இருந்தார். இன்று பெருமானுக்கு இந்த வசந்த மண்டபத்திலே இந்த வசந்த மண்டபம் இந்த ஆலயத்தினுடைய தர்மகர்த்தாக்களில் ஒருவராக விளங்குகின்ற மாசிலாமணி என்று கூறப்படுகின்ற மாசிலாமணி என்பவர்னால் இந்த வசந்த மண்டபம் 1904ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட மண்டபம். இந்த மண்டபம் இன்றைக்கு நேற்றல்ல, பல தென்னிந்திய இசைக்கலைஞர்கள், பல சொற்பொழிவாளர்கள், அமெரிக்காவில் ஹவாய் போன்ற நாடுகளிலே இருக்கின்ற சுவாயநம சுப்பிரமணிய சுவாமி போன்ற மகான்கள், ஈழத்திலே நல்லூர் தேரடி சுவாமிகள் என்று கூறப்படுகின்ற ஜோகர் சுவாமிகள் போன்ற மகான்கள் எல்லாம் இந்த ஆலயத்திற்கு வந்து புனிதப்படுத்திய ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகின்றது. அப்படிப்பட்ட இந்த ஆலயத்திலே இன்று 7ஆம் நாள் உற்சவம் மணிவாசக பெருமானை திருப்பெருந்துறையிலே குருந்தமரலிலே பெருமான் ஆட்கொண்டது போல சோதியே சுடரே சூழொளி விளக்கே சுருவுளற் பனகுலை மடந்தை பாதியே பரனே பால்கொள்வன் நீட்டாய் பங்கையன் தயனுமால் அறியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமல குருந்த மேவிய சீர் ஆதியேன் அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே என்று இங்கு அடியவர்கள் தங்களுடைய மெய் அன்புகளை எல்லாம் அந்த ஐம்புலங்களை மடக்கி அந்த பெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரம் என்று சொல்லப்படுகின்ற ஓம் சிவாய நம ஓம் நம சிவாய என்ற மந்திரங்களை தங்களுடைய மனதிலே உச்சாரணம் செய்பவர்களாக தங்களுடைய கரங்களை சிரசிலே குவித்து அந்த பஞ்சாலாத்தி என்று சொல்லப்படுகின்ற கற்பூர தீபத்தை தாங்கள் எதிர்பார்த்தவர்களாக வைத்தகன் வாங்காமல் அந்த நடேஸ்வர பெருமானுடைய திரை எப்பொழுது அகலும் அந்த பஞ்சாலாத்தி கற்பூர ஆராத்தியை தாங்கள் கண்குளிர கண்டுவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு இங்கு அடியவர்கள் அந்த வைத்தகன் வாங்காமல் நடேசருடைய அந்த வசந்த மண்டப திரைச்சியிலே பார்த்த வண்ணமாக காணப்படுகின்றார்கள். பெருமான் தன்னுடைய அந்த குறைகளை எல்லாம் மக்கள் எங்களுடைய அடியவர்களுடைய குறைகளை எல்லாம் நீக்க வேண்டும் என்பதற்காக இந்த மார்கழி மாதத்திலே மகோற்சவ காலத்திலே தன்னுடைய ஒரு மன்னன் தன்னுடைய நாட்டிற்கு எவ்வாறு விஜயம் செய்து தன்னுடைய நாட்டை சுட்டி பார்ப்பானோ அதே போல் காரைநகரிலே வீட்டிலிருந்து அருள்வாளிக்கின்ற திண்ணபுரத்திலே வீட்டிலிருந்து அருள்வாளிக்கின்ற அந்த தில்லை கூத்தன் சுந்தரேஸ்வர பெருமான் சவுந்தராம்பிய சமேதராக இந்த 10 தினங்களும் அடியவர்களை பார்ப்பதற்காக வெளிவீதி என்று சொல்லப்படுகின்ற 2ஆம் வீதியிலே வந்து அந்த மக்களுக்கு சரிசனத்தை கொடுக்கின்ற கண்கொள்ளா காட்சி இன்று நடைபெறுகிறது. இப்பொழுது அங்கே இந்த ஆலயத்தினுடைய பிரதம சிவாச்சாரியாராக கடமையாற்றுகின்ற வைத்தீஸ்வர குருக்கள் அவர்கள் பெருமானுக்கும் விநாயக பெருமானுக்கும் வள்ளிதேவான சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கும் சுந்தரேஸ்வர பெருமானுக்கும் கற்பூர ஆராத்தி என்று கூறப்படுகின்ற அந்த ஆராத்தியை இப்பொழுது காட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த கண்கொள்ளா காட்சி இடம்பெறுகின்றது. இன்றைய காரைநகர் திண்ணபுரத்திலே இருந்து இந்த திருவம்பாவை காலத்தில் 7 நாட்களும் இந்த நேரலையை வழங்கிக் கொண்டிருக்கின்ற www.sivantv.com ஸ்தாபனத்தினருக்கும் www.kaarainagar.com இணையதள நிறுவனத்தினருக்கும் தொடர்ந்தும் வருகின்ற 3 நாட்களும் இந்த நிகழ்வுகளை இந்த பண்ணலை இந்த இணையதள அலைவரிசை ஊடாக இந்த காணொலி நிகழ்வுகளை நீங்கள் கண்டுகளிக்கலாம் என்று கூறி ஐரோப்பிய நாடுகளிலே வாழ்கின்ற இந்து பெருமக்களுக்கு இந்த தகவல்களை தாங்கள் தொலைபேசி ஊடாக வழங்க வேண்டும். நாளை மறுதினம் ஆருத்ரா அபிஷேகம் போன்ற கண்கொள்ளா காட்சிகள் இங்கு நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வுகளையும் www.sivantv.com இணையதளத்தின் ஊடாக ஐரோப்பிய நாடுகளிலும் உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற சைவ பெரும் அன்பர்கள் கண்டுகளிக்க முடியும் என்று கூறி தொடர்ந்து இந்த வர்ணனையை வழங்குவதற்காக கங்காதரன் அவர்களிடம் ஒளிவாங்கிய கையளிக்கின்றேன். நன்றி செல்லத்துறை யோகேஸ்வரன் அவர்களே. இன்றைய ஈழத்து சிதம்பர தேவஸ்தானத்தினுடைய 2013ஆம் ஆண்டுக்கான மார்கழி மாத மகா உற்சவமாகிய திருவம்பாவை உற்சவத்தினுடைய 7ஆம் நாள் நிகழ்வுகள் யாவும் மிகவும் சிறப்பான முறையிலே
ஆன்மீக நிலையிலே அடியவர்களுடைய மாபெரும் அரோகரா கோஷத்தோடு இயல்பாக இன்று நிறைவு பெற்றிருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் நேரடியாகவே அங்கே இந்த திருவிழாக்களினுடைய நிறைவிலே வழங்கப்படுகின்ற திருமணி அங்கே ஒலிக்கிறது. இறைவனுக்கு பூஜை ஆகிறது. அங்கே அடியவர்கள் எல்லோருக்கும் அந்த விபூதி, சந்தனம், பஞ்சாமிர்தம் போன்ற அந்த நைவேத்திய பொருட்கள் அடியவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த நேரடி ஒளிபரப்பினையும் நாங்கள் நிறைவு செய்வதற்குரிய நேரம் நெருங்கிக் கொள்கிறது. தொடர்ந்தும் ஏனைய 3 தினங்களும் நாங்கள் உங்களோடு நேரடியாக இந்த நேரடி ஒளிபரப்பிலே இணைந்து கொள்ள இருக்கின்றோம் என்ற அந்த செய்தியோடு எல்லாம் வல்ல தில்லையுட்கூத்தனுடைய அருள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எல்லோருக்கும் உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அரியவனாகிய இறைவனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி பிரார்த்தித்து உங்களிடமிருந்து நன்றியோடு விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். கவசம் திசைகளை துலக்க திருநீர் வைரம் சிந்தையை விளக்க சந்தன காப்பு சதுர்மறை முழக்க மலரும் கற்பக இறைவா போற்றி கலியுகம் காக்கும் கணபதி நாதா வலம்புரி நாதா அபயம் 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 அருளும் இறைவா போற்றி பார்வை வடபுறம் நோக்க திருச்செவி இரண்டும் கோரிக்கை கேட்க இடக்கை வல